குந்திதேவி, குந்திதேவி, என்னம்மா இது? பெட்டிக்குள்ளே குழந்தையின் குரல் கேட்கிறது. யார் பிள்ளை? என் மகன். என்ன, உங்கள் மகனா? என்னம்மா இது அநியாயம்? மணமாகாத இளவர் பிள்ளை பெறுவது என்றால் அரசுக்கே களங்கம் அல்லவா? இல்லை சத்தியவதி, என் தந்தை குந்தி போஜ மகாராஜா துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய என்னை அமர்த்தினார் அல்லவா? ஆமா. வேள்வி முடிந்ததும் முனிவர் எனக்கு ஒரு வரம் அளித்தார். தெரியுமே. வேடிக்கையாக அந்த வரத்தை சோதிக்க நினைத்து சூரியனை வேண்டி மந்திரத்தை உச்சரித்தேன். உடனே சூரிய பகவான் எதிரில் தோன்ற அவர் அருள் ஒளியின் மீது பாய கவச குண்டலத்தோடு கதிரவனை போன்ற ஒரு சிசுவை பெற்றுவிட்டேன். ஐயோ, நான் கன்னி அல்லவா, பழிவருமே என்று கதறினேன். கவலைப்படாதே குந்தி, நீ உச்சரித்த மந்திரத்தின் சக்தியா எனது பரிசுத்த ஆவி உனக்களித்த மகன் அவன். அதனால் உனது கன்னித்தன்மை பழுதுபடாது என்று கூறி ஆதவன் மறைந்தான். கண்ணீரால் நனைத்து என் மகனை கங்கா தேவியிடம் படைக்கிலமாக விட்டு விட்டேன். கவலைப்படாதீர்கள் அம்மா, அந்த ஒளிக்கடவுளை அதை காத்து. வாருங்கள் அம்மா, வாருங்கள். அங்கே பாருங்கள், ஆற்றில் ஏதோ பெட்டி வருகிறது. குழந்தை, இது ஏறு குழந்தை? எங்கள் மகன். அப்படியா? திருதராஷ்டிர மகாராஜாவின் தேரோட்டியாகிய உனக்கு ஒரு மகன் பிறந்த விவரம் இது நாள் வரை எனக்கு தெரியாதே. கங்கை நதியில் ஒரு பெட்டி மிதந்து வர அதில் இந்த குழந்தை கிடைத்தான். அப்படியா? எங்கே? ஆஹா, ஆதவனை போன்ற முகவடி. வா மகனே, வா. இது என்ன ஆச்சரியம்! வாரி அணைக்க வா மகனே என்று அழைத்தால் வறியவன் ஏதோ வாழ உதவி கேட்கிறான் என்று எண்ணியதைப் போல தலையில் உள்ள சுட்டியை எடுத்து தானம் கொடுத்து விட்டானே இந்த குழந்தை. அதிரதா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன். கொடையும் தயையும் பிறவி குணம். சுவாமி, இவன் வந்த பேழையில் இவனோடு விலை உயர்ந்த இந்த புடவையும் இருந்தது. ஓஹோ, எனக்கு புரிகிறது. பெற்றோரை தவிர பிறரை சேலையை உடுத்தினால் அவர்கள் உடல் அனல் பட்டதைப் போல காந்தும். சுவாமி, உடலில் உள்ள கவச்சமும் காதில் உள்ள குண்டலமும் இவன் உடலோடு ஒட்டியே உள்ளன. ஆமா, இவன் ஒரு தெய்வ பிறவி. இவனுடைய உயிரை காக்கும் கவச்சம் இது. இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது. அதிரதா, இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சூட்டு. கர்ணன்? பெருகி வந்த வெள்ளத்திலே செல்வம் கிடைத்த நாள். அந்த நாளையே ஆண்டுதோறும் கர்ணன் பிறந்த நாளாக கணக்கிட்டு இதுவரை ஆண்டவனை வழிபட்டு வருகிறோம். இன்று அந்த பூஜைக்குரிய நேரம் நெருங்கியும் வெளியே சென்ற மகன் வீடு திரும்பவில்லை. அவன் இல்லாமல் எதை செய்வது? வீர விளையாட்டு என்றால் கர்ணனுக்கு வேறு வேலைகள் எல்லாம் மறந்து போகும். அதனால் தான் ரதத்தை இன்று அவனிடம் கொடுக்க வேண்டாம் என்றேன். நீங்கள் கேட்கவில்லை. போ என்று நான் அவனை பின்னின்று தள்ளினேன். அந்த குதிரைகள் ஓயாது கணைத்து அவனை வா என்று அழைக்கின்றன. அவ்வளவுதான். அவைகளுக்கு முன்னால் அவன் ஓடி விடுகிறான். சரி சரி, அதற்கென்று அவன் வந்ததும் கோபமாக எதுவும் சொல்லிவிடாதீர்கள். அவனிடம் எப்படி கோபப்படுவது? நம் வயற்றில் பிறந்திருந்தால் ஒருவேளை அது முட்டாளாக கூட இருந்திருக்கும். ஆமா, வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் கர்ணனால் தான் நமக்கு வாழ்வும் சிறப்பும் இருந்து வருகிறது. என்னை வளர்த்த தந்தையே, வளர்த்ததாய் சொன்னதை கேட்டுக்கொண்டேதான் வருகிறேன். வளர்த்த வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள். கர்ணா, சொல்லுங்கள்.
25 ஆண்டுகளுக்கு முன் நதியில் ஒரு பெட்டி மிதந்து வந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தபோது சிசுவாக உன்னை கண்டோம். கவச்ச குண்டலத்தோடு நீ காணப்பட்டாய். கர்ணன் என்று பெயர் சூட்டி அன்று முதல் உன்னை எங்கள் மகனாகவே கொண்டோம். என்னை பெற்றவள் யாரென்று தெரியாது கர்ணா. கர்ணா, நீ எங்களை விட்டு போய்விடாதப்பா. பெற்றவளே வேண்டாமன விட்டு விட்ட பிள்ளை நான். எவ்வளவு இழிந்தவனாக இருந்திருந்தால் ஒரு தாய் என்னை வெறுத்திருக்க முடியும். வாழத்தகாதவன் என்று ஆற்றிலே எரிந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பாவியை கைபோல் உயிர் போல் காத்து வளர்த்து உயர்த்திவிட்ட நீங்கள் கடவுளாயிற்றே. அனாதிக்கு அம்மையப்பனாக மாறிவிட்ட உங்களை நான் மறந்தால் செய் நன்றி கொண்டவன் என்ற பாவம் எனக்கு கூடிவிடாதா? நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நான் உங்கள் மகனில்லை என்று நீங்கள் என்னை ஒதுக்கிவிட வேண்டாம். கர்ணா, தெய்வ குழந்தை அப்பாவே, இல்லாவிட்டால் இவ்வளவு பெருங்குணம் கிடைக்குமா? வா, என்னோடு வாப்பா. உன் திருவுருவத்தை ஏந்தி வந்த பேழை இதுதானப்பா. இருந்த மனிதனும் இந்த புடவையும் உன்னோடு வந்தவன். அம்மா, என்னை பெற்றவளே, நீ நல்லவள். நீ நல்லவள். இல்லாவிட்டால் மகனின் வாழ்வுக்காக மணிகளையும் நீ அருகிலிருந்து காப்பதைப் போல் சக்தி அணையாகவும் புடவையை உடன் வைத்து அனுப்பியிருப்பாயா? அம்மா, எந்த புரட்டுக்கு பயந்து நீ என்னை உதறிவிட்டாயோ? உன் கண்ணிலே புரண்டோடிய கண்ணீரின் அளவை காட்டத்தானே என்னை அந்த அளவு தண்ணீரிலே மிதக்க விட்டாய் தாய். அதேப்பா, இன்று உன் பிறந்த நாள். ஆற்றிலே கிடைத்த நாள். ஆமாப்பா, நேரம் தவறக்கூடாது. ஆண்டவனை தொழவா. ஆதவனே, கண்ணுக்கு தெரிந்த கடவுளே, எந்த வேறுபாடுமின்றி உலகு வாழ் உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரியும் அப்பனே, உன்னை வேண்டுகிறேன். எல்லா நலமும் எய்து வாழ்வில் என்றும் வெற்றி நிறைய எமக்கு வழிகாட்ட வேண்டும். என்னம்மா இது? மகனை தெரிந்த துன்பம் என்றுமே மறைவதில்லை. குந்தி தேவி, ஆண்டுகள் எத்தனையோ ஆயின. அதன் பிறகு தாங்கள் பாண்டு மகாராஜாவை மணந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் தாயாகிவிட்டீர்கள். இனி அந்த மகனை நினைத்தே அழுது கொண்டிருந்தா? சத்தியவதி, எத்தனை காலமானால் என்ன, எவ்வளவு ரகசியமானால் என்ன, சாகும் வரை முதல் மகனை என்னால் மறக்க முடியுமோ? அவனை ஆற்றில் விட்ட அந்த நாளை எண்ணும் போதில்லை. அம்மா, அதாவது இல்லம்மா, அதோ உங்கள் மூத்த மகன் தர்மராஜா வருகிறார். அம்மா, அம்மா. தர்மராஜா, தம்பிகள் எங்கே? இதோ. அம்மா, இந்த அஸ்திர பயிற்சி அல்லவா? தாத்தா பீஷ்மர், பெரியப்பா திருதராஷ்டிர மகாராஜா, குருமார்கள், விதுரர் அனைவர் முன்னிலையும் வில்வித்தை அரங்கேற்றம் நடைபெறும். ஆசீர்வதித்து அனுப்புங்கள் தாயே. உங்களுக்கு வெற்றியும் புகழும் கிட்ட இறைவன் அருள் புரியட்டும். பீமன் எங்கே? சினிமா, சினிமா. என்ன இது? காப்பாற்றுங்கள். இல்லையா? பீமா, பீமா, விடு அவனை. விடுகிறாயா இல்லையா? துர்முகனே,
உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே இருப்பதில்லை. ஏற்கனவே பங்காளி பகையில் இருக்கும் துரியோதனன் அவன் தம்பியை நீ இப்படி துன்புறுத்தியதை கேள்விப்பட்டான். அதிக ஆத்திரம் முடிய மாட்டானா? அம்மா, இவன் என்னை பார்த்து சிரித்தான். எனக்கு கோபம் வந்து விட்டது. அங்கிருந்து அவனை பந்தாடிக் கொண்டே வந்து விட்டேன். உன் கோபமும் குணமும் சரி சரி. பாவம், மூர்த்தியாகிவிட்டான். நீயே அவனுக்கு சிகிச்சை செய். சரி அம்மா. ஐயா, இதுவரை செய்த சிகிச்சை போதாதா? எனக்கு மயக்கம் தெரிந்து விட்டது. பீமா, போட்டிக்கு போகிறான். பெரியவர்கள் நிறைந்த சபை. முரட்டுத்தனம் இல்லாமல் அடக்கமாக நடந்து கொள். எப்போதாவது நமக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டதுண்டா? பீமண்ணா சொல்வது போல் வலுவில் வம்புக்கு வந்தார். அண்ணாவின் கதையும் என்னுடைய வில்லும் விளையாட தயங்காது. அர்ஜுனா, இந்த பேச்சுகளை விடுத்து உலகறிய வில்வித்தையில் நீதான் எல்லோரிலும் வல்லவன் என்ற புகழை அடைந்து வா. உங்கள் ஆசையே அதற்கு துணை அம்மா. நகுலா, அம்மா. சகாதேவா, அம்மா. ஒவ்வொருவரும் அண்ணனுக்கு அடங்கி மூத்தவர்கள் சொல் கேட்டு நடக்க வேண்டும். தாயே, தாங்களும் எங்களோடு வரலாமே. இல்லை, உங்கள் பெரியப்பாவோடும் பெரியம்மாவோடும் வருகிறேன். நீங்கள் புறப்படுங்கள். அறிவுசால் துணைவர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கேற்றத்திலே துரியோதனனும் அவன் தம்பிமார்களும் பாண்டவர்களும் தங்கள் தங்கள் திறம் காட்டினார்கள். அர்ஜுனன் தீரமிக்க பல சாகசங்களை செய்து காட்டினான். இறுதியாக அர்ஜுனன் இப்போது இந்த மச்சேந்திரம் துணித்து உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கப் போகிறான். வீரவித்தையின் மூலவர்கள் நிறைந்த இந்த சபையில் சிறப்பு தேர்வு செய்யும் தகுதி அவர்களுக்கே உரியதாகும். அதனால் நமது பிதாமகர் பீஷ்மர் அவர்களே என் சார்பில் முன்னின்று ஏனைய குருமார்களோடு பேசி முடிவு கூற கோருகிறேன். இதுவரை நடைபெற்ற விற்போட்டியில் அர்ஜுனன் ஆற்றிய தீரச் செயல்களே அனைத்திலும் சிறப்பாக நின்றது என்பது என்னுடைய எண்ணம். முதலாசான் கிருபாச்சாரியார் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ? வீர பிரம்மச்சரியம் பீஷ்மர் சொல்லும் முடிவில் மாற்றுக்குறை எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனன் தான் சிறந்தவன். துரோணாச்சாரியார் அவர்களே, தங்கள் முடிவு? பயிற்சி காலம் தொட்டி எனது மாணவர்கள் அத்தனை பேரிலும் மேம்பட்டவனாக விளங்கியவன் அர்ஜுனன் ஒருவனே. இன்று பலர் அறியதை நிரூபித்து விட்டார். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கே அவன் பிறந்தவன். பலே அர்ஜுனா, பலே! என் தம்பி எல்லோரிலும் பெரியவன். சத்த வேண்டாம், இது வீண் இருமாப்பு. மற்றவர்களை குறைத்து காட்டும் அப்படி ஒரு சொல்லை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போட்டியில் என் வில் திறமை கண்ட பிறகு வில்லுக்குருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய் தந்தையர் குலம் துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு மலை. பிறப்பறியாதவனின் மறு அவதாரம் தேரோட்டி மகன் என்ற மற்றொரு இழிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது வெறும் விளையாட்டு கூடமல்ல. இது விளையாட்டு கூடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். காட்டு உன் வீரத்தை பாருங்கள். பல தலைகள். கர்ணன் நெய்ய போகும் ஒரே பானம் அத்தனை தலைகளையும் அறுத்தறிய போகும் அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், சுழலும் பல வண்ண பட்சிகள். அதில் ஏதோ ஒன்று இல்லை, குறிப்பாக சிவப்பு என்றே குறிப்போம். அது மட்டும் கர்ணனது ஒரே அஸ்திரத்தால் துணிக்கப்பட்டு தலையில் தனியாக விழும்.
அதோ மச்சந்திரம் மற்றவர் போல் முன்பார்த்தல்ல முன்னின்று பின்பார்த்து கர்ணனையும் அம்பு அதை துணித்தேறியும் பாருங்கள். துரியோதனா, நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான், விடாதே. இவன் தான் வில்லாளன். வில் என்ற சொல்லுக்கே ஒரு கர்ணன் தான். இனி யாரும் அவையடக்கமின்றி அவசரப்பட்டு துடுக்குத்தனம் பேச வேண்டாம். அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே. நான் தயார். உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை. இருவரில் ஒருவர், அவர் எவர் என்று பார்த்து விடலாம். ஆஹா, ஆண்மகன் இப்படி இருக்க வேண்டும். கர்ணா, வீண் பேச்சு செயலாகி விடாது. வீரம் இருந்தால் எடுவில்லை. எதற்கும் நானும் தயார். அப்படி வா. அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன். உன்னை போட்டி கலைக்க ஒரு சத்திரியன் தான் தகுதி உடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? பிறப்பால் உயர்ந்தவன், வீரத்திற்கென்று பிறந்தவன், அவனோடு பிறப்பறியாத தாழ்ந்தவன், வீரம் வந்துவிட்டதாக நினைப்பவன், நேருக்கு நேர் போட்டி கழைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. அம்மா, மதிப்பிற்குரிய ஆச்சாரியர், இது என்ன நீதி? இது எந்த தர்மம்? பிறப்பை கொண்டா வீரத்தை மதிப்பது? அறிவுடைய மகனும் கற்புடைய மாதரும் இன்னென்ன இனத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வளவு சிரிப்பிற்குரிய விஷயமோ அதுபோலத்தானே வீரத்திற்கு வேலை போடுவதும் பொருந்தும். வெள்ளியினால் கட்டு செய்தால் விளையாடத்தான் உதவும். இரும்பினால் கட்டு செய்தால் வீரத்திற்கு உதவும். இரும்பு தாழ்ந்தது என்று வீரப்போரையே நீங்கள் வெறுத்து விட வேண்டும். அப்போதுதான் உங்கள் தர்மத்துக்கு அர்த்தம் காண முடியும். துரியோதனா, ஆசிரியர்களான நாங்கள் வகுப்பதுதான் தர்மம். அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. நீங்களோ மற்றொரு ஆச்சாரியா துரோணரோ பிறப்பால் சத்திரியர்களா? எதனால் வீர வித்தையை கற்றீர்கள்? எதனோடும் எம்மை நினைத்து பேசாதே. நாங்கள் எதையும் செய்ய தகுதி கொண்டவன். அப்படி என்றால் உங்கள் முடிந்த முடிவுதான் என்ன? அர்ஜுன சத்திரியன். அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும். கர்ணா, கோவிலியே! அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டும் என்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவார். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன். என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, மானங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். கர்ணா, கர்ணா, என் மகனே! கர்ணா, என் மகனே! மகனே! அப்பா, அமைதி, அமைதி! விழா முடிந்தது. அரசர் உத்தரவு. சபை கலையலாம். என் உயிர்
பானுமதி வாங்க வாங்க. ஆஹா, நிற்கக்கூடாத பாட்டு நின்று விட்டது. பானுமதி, யார் இவர் என்ற முகபாவம் தேவையில்லை. முதலில் அவர் சொன்னதற்கு ஈடாக ஒரு பதிலை சொல். நிற்கக்கூடாத பாட்டு நின்று விட்டது என்றார். இல்லை, நின்று கொண்டே பாட்டு தொடர்ந்து விட்டது. புரியவில்லையே, பாட்டு எங்கே தொடர்ந்தது? தாங்கள் இப்பொழுது பேசவில்லையா? பாலே நண்பா, உன் பேச்சையே பாட்டாக்கி விட்டாள் பாரன் மனை. பேசிய நான் இந்த பேச்சை கேட்டு நாணிவிட்டேன் நண்பா. பேசத் தெரிந்தவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள். ஆஹா, இதல்லவா பேச்சு. நிற்பது தொடரட்டும். வேண்டாம், ஆசனத்தில் அமரட்டும். ஆஹா, நல்ல சிலேடை. இவர்கள் பேச்சு வெறும் பேச்சல்ல. என்னை போலல்ல நண்பா, இவள் பொல்லாத பேச்சாளி. என்னை குறிப்பாக இவர் சொன்னதாக எண்ணாதீர்கள். பொதுவாக பெண்களை எண்ணியே சொல்கிறார். அடே அப்பா, ஏதேது இவர்கள் என்ன ஓட்டத்திற்கு ஒரு எல்லையே இல்லை போல் இருக்கிறது. கற்பனை கடல் அல்லவா என் மனைவி. சரி சரி, இவர்களை யார் என்று சொல்லவில்லையே. எனது உயிர் நண்பன், பெயர் கர்ணன். கௌரவர்களின் மானங்காக்க உதைத்த மாவீரன். உனக்கு அண்ணன். நாங்கள் பெற்ற பேர்தான் உங்கள் உறவு எங்களுக்கு கிட்டியது. மாமா வாருங்கள், இப்போதே சென்று என் நண்பனை அங்கதே தளபதியாக்கி வாருங்கள். மகாராஜா, அடியேனும் மாமாவுக்கு துணை போய் திரும்பட்டுமா? துணை வா, ஆனால் திரும்பாது. அங்கேயே இருந்து விடு. இங்கிருந்து என் உயிரை எடுப்பதாவது சற்று ஓயும். நான் எங்கிருந்தாலும் என் குணம் மாறாது. அங்கிருந்தாலும் உங்கள் உயிரை எடுத்துக்கொண்டுதான் இருப்பேன். நண்பா, உத்தரவு. தங்கையே வரட்டுமா? நண்பா, விழா முடிந்ததும் இங்கு வந்து விடு. நாடுதான் உனக்கு அது, வீடு இதுதான். மறந்து விடாதே. உயிரினும் உயர்ந்த நட்பு உன் நட்பு. நன்றி. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனா கர்ணனுக்கோ நாளும் மாதம். பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம். ஆ, ஆ, சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள். நற்பொருளை தேடிச் சிவந்தன ஞானியர் நெஞ்சம். தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே.
சிறுவன் பாடசாலைக்கு தீ வைக்க முயற்சித்தான். எங்களை கண்டவுடன் ஓட ஆரம்பித்தவன் பலர் தடுத்தும் பிடிபடாமல் சபைக்குள்ள வந்து விட்டார். மன்னிக்க வேண்டும் அரசே. குழந்தாய், வாயுங்க, பயப்படாதே, வாயுங்க. உன் பெயர் என்ன? என் பெயர் மேகநாதன். யார் நீ? யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் என்னை பெற்றவர் யார் என்று எனக்கு தெரியாது. அம்மா. அதுதான் தெரியாது. இது உனக்கல்லப்பா, எனக்கு. உன் தந்தை? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அனாதை நான். இருவருமே இறந்து விட்டார்களா? அதென்னவோ, ஆனால் என்னை மறந்து விட்டார்கள். காரணம் தெரியாது. நான் கெட்டவனோ அவர்கள் கெட்டவர்களோ. ஆஹா, சிந்தனை எத்தனை அளவு இந்த பிஞ்சு உள்ளத்தில் போராடி இருந்தால் இத்தனை அளவு வேதனை சொல் வெளிவரும். அனாதை மகனே, என் இனமடானி. ஆமாம், பாடசாலைக்கு தீ வைத்தல் பாவமாயிற்றே. அறிவுள்ள நீ இதை செய்யலாமா? அறிவில்லாதவர்கள் அப்படி செய்ய என்னை தூண்டினார்கள். என்ன சொல்லுகிறாய்? எனக்கொன்றும் புரியவில்லையே. என்னை பாருங்கள், படிக்கும் வயதல்லவா எனக்கு. அறிவு பசி எடுத்து பல பாடசாலைகளை தேடி போனேன். எங்கும் எனக்கு இடமில்லை. பிறப்பறியாதவன், அனாதை, தாழ்ந்தவன் உயர்ந்தவத்தோடு படிப்பது தவறு, பாவம், போ என்று கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டார். கொடுமை. உண்மை. அந்த கொடுமை உங்கள் ஆட்சியில் வேண்டாம் என்றுதான் தீ வைத்து கொளுத்து போனேன். அது குற்றமா? இல்லை, குற்றமில்லை. மகனே, அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவடா உனக்கு. ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம், ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம். உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவற்றை உன் அறிவின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அனைத்தையும் குறைவின்றி செய்து விடுகிறேன். இப்போது என்னை மன்னிக்க வேண்டும். மேகநாதா, நீ விரும்பும் பள்ளிக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். அரசே, தெய்வம் நீங்கள். என்னுடன் வா. மன்னவா, யாரோ ஒரு முதியவர் தர்மம் வேண்டி வந்துள்ளார். தங்களை உடனே காண வேண்டுமா? கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ வீழ்ந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேமித்து கொடுத்து விட்டால் பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும்.
வணக்கம் வயோதிகரே. வணக்கம் மன்னா. கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே. தள்ளாத வயது, பாவம். பதட்டமின்றி இருக்கையில் அமர்ந்து உடல் நடுக்கம் குறைத்து எண்ணி வந்தது எதுவென சொல்லுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஒரு ஆசை. என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளது. அது எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றால் இருவருக்கும் பெரும் பேராக இருக்குமே என்ற பேராசைதானே. கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா உம்மா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்யுடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது. கருணா, தேவேந்திரன் விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்று சொல்லையே அறியாத இந்த மனிதனிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன். இதோ சூரிய தேவா, கருணா, கருணா, நீ தெய்வத்திலும் சிறந்தவன். உடலை சேரித்து கொடுத்து கொடைக்கு சிகரம் கண்ட உத்தமா, உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததா? உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடம்பை நீ அடைவாயா?